ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நான் எவ்வளோ ஃபார் டேவுக்கு ஏர்ன் பண்ணுறேன். ஒரு பிகினராக இருந்து நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் எப்படிலாம் ஒர்க் பண்ணணும், முக்கியமாக எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு விதமான எக்ஸ்பெரிமெண்ட்டு. சரிங்களா? அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எல்லாராலையும் மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக எல்லாராலையும் மணி மேக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு நாம் எவ்வளோ டைம் கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? சரி, தென் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 11 மணி 52 நிமிஷம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சும்மா பேருக்கு நம்ம வீடியோ கொடுக்குறது கிடையாது. டைமிங் ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஷெட்யூல் தான் எல்லாமே. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்குற எந்த வீடியோவாக இருந்தாலும் நைட்டு எடுத்த வீடியோவாக தான் இருக்கும், பகல் எடுத்த வீடியோவாக இருக்கவே இருக்காது. சரியா? தென் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு 100% ஜென்யூனான ரிப்போர்ட் நண்பா. பேஜ் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன் மோர் நான் வந்து வேணும்னா கூட பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறது. ஏன்னா இந்த எல்லாமே ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால தான் சொல்ல திருப்பி. சரியா? சரி. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது ஃபாஸ்ட்டாக டைம் நமக்கு கிடையாது. ஏன்னா 12 மணி ஆனோடனே பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா டுடே டாலரில் எஸ்டேக்கு மூவ் ஆகிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டு பார்த்தலாம், அதுக்கப்புறம் சம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சரியா? சரி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.32 சென்ஸ் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. சரியா? தென் எஸ்டே நேற்றுக்கு 0.22 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் 0.80 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $1.34 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் $2.94 வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஸோ போன மந்த்துனா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணதே டிசம்பர் 2024 டிசம்பர் 1 நம்ம ஆரம்பித்தோம். டிசம்பர் 1 மந்த்து 31. ஓகேங்களா? ஸோ 2025 அதாவது ஓவராலாக அந்த டிசம்பர் மந்த்து ஓவராலாக இருந்த 31 நாள்லையுமே அந்த ரெவன்யூ பார்த்தாச்சுன்னா $2.94. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் நண்பா, போன மந்த்து ஓவராலாக ஏர்ன் பண்ணதே நம்ம வெறும் $2.94 தான் நம்ம ஏர்ன் பண்ணது. சரிங்களா? ஏன்னா லாஸ்ட்டு பேமெண்ட்டு பாருங்கள் 00ன்னு இருக்கா. ஏன்னா அது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு. உங்களுக்காகவே நான் வந்து ஒரு வெப்சைட் மானிட்டேஷன் எடுத்து இப்படி தான் ரெவன்யூ வரும் ஆன்லைனில், அதுவும் ஆட்சன்ஸில் இனிஷியல் இப்படி தான் வரும்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இன்னும் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணலை, பின் வெரிஃபிகேஷன் பண்ணலை, இன்னும் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணாமல் இருக்கோம். சரிங்களா? ஸோ அது வரப்போகிற நாட்களில் நம்ம $10 அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். தென் இன்றைக்கி கூகுள் ஆட்சன்ஸில் ஏர்னிங் செக்ஷன்லேருந்து இப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அது எப்படி பேக் அண்டில் ஒர்க் ஆகுதுன்றது நம்ம பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடேவில் இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $1000 வந்தாலும் சரிங்க, எவ்வளோ கூட வரட்டுங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிள்லாம் இல்லை, ரியாலிட்டியே இதுதான். சரியா? நமக்கு டுடேவில் இந்த செக்ஷனில் எவ்வளோ வந்தாலுமே ஓகேங்களா, $1 $10 எக்ஸாம்பிளுக்கு நான் இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ இதில் எவ்வளோ வந்தாலுமே எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் என்ன ஆகுனா இந்த திஸ் மந்த் இருக்குல்ல இந்த செக்ஷனில் அது வந்து அப்படியே ப்ளஸ் செட் பண்ணி காட்டும். இப்போது டுடேவில் வந்து $10 இருக்குன்னா இந்த இடத்த $11.34 இந்த போல் காட்டும். புரியுதுங்களா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ இம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ அந்த விதத்தில் டுடேவில் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் இந்த $1.34 இருக்கு இல்லையா, இந்த செக்ஷனில் எப்போவுமே ஆட் ஆகி காமிக்கின்றது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போது எப்படி ப்ரோ டுடேவில் வரக்கூடியது எல்லாமே திஸ் மந்த்துக்கு போயிடுச்சு அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா அது எதுவுமே ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி அது அப்டேட் ஆகி தான் காமிச்சிட்ருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ டுடேவில் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்த்லன்றது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அடுத்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் 45 மினிட்ஸில் எக்ஸாக்டிங்காக அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். தென் நைட்டு இப்போ கரெக்டாக 11 மணி 55 நிமிஷம் ஆகுது இல்லையா, இன்னும் கரெக்டாக இன்னும் 5 மினிட்ஸ் கழிச்சு நான் அந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகுனா டுடேவில் இருக்கக்கூடிய இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் அப்படியே எஸ்டேக்கு வந்துடும். எஸ்டேவில் இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட் 0.22 இருக்குல்ல, இது வந்து என்ன ஆகுனா அப்படியே இந்த லாஸ்ட் 7 டேஸ் இருக்குல்ல அந்த செக்ஷனுக்கு போயிடும். அப்போது திஸ் மந்தில் வந்து இந்த 80 சென்ஸ் லாஸ்ட் 7 டேஸில் இருக்கக்கூடிய 80 சென்ஸ் வந்து திஸ் மந்த்துக்கு வருமானம் அது வராது. ஏன்னா டுடேவில் எவ்வளோ வருதோ அதுதான் வந்து நம்ம திஸ் மந்தில் காட்டுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ திஸ் மந்தில் $1.34 இருக்குன்னா அது நண்பா டே 1ல் ஆரம்பித்து மந்த் எண்ட் வரைக்கும் வரக்கூடிய எல்லா ரெவன்யூமே டுடேவில் வந்து ப்ளஸ் பண்ணி தான் காட்டும். புரியுதுங்களா? ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு போன மந்தோடைய அமௌண்ட்டு நான் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு வந்து அதில் எதுவும் டவுட் வராதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இன்றைக்கி இந்த 0.32 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸில் கீழே பாருங்கள் பேஜ் வியூஸ் கிட்டத்தட்ட 2010 அதாவது 2000 பேர் வச்சுக்கலாம் ஆவரேஜ் பண்ணி 2000 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க.
2100க்கு அவராச்சும் ஒரு 10 யூசர்ஸ் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். 2000 பேர் வந்திருக்காங்க. அந்த 2000 பேர் வந்ததால் நமக்கு 0.32 சென்ட்ஸ் வந்திருக்கானா கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க 1000 பேர் வந்துட்டாலே நமக்கு வந்து ஒரு நாளைக்கு $1 $3 வந்துரும். அதுபோல் 1000 இம்ப்ரெஷன் வந்துட்டாலே காசு வந்துரும்னு சொல்கிறவங்களுக்குலாம் இதை பாருங்கள், நீங்களே பாருங்கள். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் வியூஸ்க்கோ இம்ப்ரெஷனுக்கோ காசு கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளிக்ஸு கிளிக்குன்றது ஒன்று நடந்தால் மட்டும்தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த விதத்தில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 2000 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு பர் டேவுக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க. அதில் 16 கிளிக்கு நடந்திருக்கு. சரிங்களா? 16 பேர் கிளிக் பண்ணதால் நமக்கு 0.32 சென்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பேஜ் ஆர்பிஎம் ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய வந்து கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு 0.12 சென்ட்ஸ் வந்து கிடைக்கணும் எக்ஸாக்டிங்காக. ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. அதுக்கு பதில் எவ்வளோ தெரியுமா கிடைக்குது? ஒரு கிளிக்கு ஆவரேஜ் பண்ணி 0.02 சென்ட்ஸ்ன்ற விதத்தில் நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? அப்போது 16 கிளிக்கு கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி இந்த டுடேவில் 0.32 சென்ட்ஸ் வந்திருக்கும். அது உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி கணக்கில் வரும். புரியுதுங்களா? ஒரு கிளிக்கு ஒரு சென்ட் கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் கிடைக்கலாம். ஓகேவா? தென் இம்ப்ரெஷன் 4680 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட என்னோடய வெப்சைட்டுக்கு 2000 பேர் வந்திருக்கிறாங்க. 2000க்கு 4000 இம்ப்ரெஷன்றது ஒரு நல்ல 4680 ஒரு நல்ல ஒரு, அதாவது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் நண்பா. 1000 பேர் வந்தாலே 1000 இம்ப்ரெஷன் தான் வந்திருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி 2000க்கு 4000 இம்ப்ரெஷன்றது நல்ல ஒரு குவாலிட்டியான யூசர்ஸ். அது இல்லாமல் எப்படி சொல்கிறது, வெப்சைட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் இருந்திருக்காங்க அப்படின்றது இது மூலிமா நமக்கு தெரியுது. சரியா? தென் பேஜ் சிடிஆர் 0.77% வந்து இருக்குது. இப்போதைக்கு சைடு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போயுமே பேஜ் சிடிஆர்ன்றது 10க்கு மேலே போகக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு ஆட் லிமிட்டட் இஷ்யூஸ் வரும். ஆட் லிமிட்டட்ன்ற ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா 1 மந்த்துக்கு கூகுள் ஆட்சன்ஸில் இந்த ஆட் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. அதனால தான் தென் எஸ்டர்டே நேற்றுக்கு வந்ததுக்கான இந்த 22 சென்ட்ஸுக்கு வந்த கண்டிஷன் நேற்றுக்கு வந்து கிட்டத்தட்ட 1630 பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 17 கிளிக் நடந்திருக்கு. சிபிசி 0.01 சென்ட்ஸ். புரியுதுங்களா? ஸோ ஆவரேஜ் பண்ணி நமக்கு நேற்றுக்கு மட்டும் 0.22 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நேற்றுக்கு 1600 பேருக்கு 2000 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கா. இதுவே லாஸ்ட் 7 டேஸ்க்கு போகிறேன். கிட்டத்தட்ட 9180 பேர் வந்திருக்காங்க. 45 கிளிக்கு லாஸ்ட் 7 டேஸில் 0.80 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்லுறது நண்பா? நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா டிராஃபிக்குமே 100% ஆர்கானிக் டிராஃபிக். 1% கூட, அதாவது எப்படி சொல்கிறது, சோஷியல் மீடியா டிராஃபிக்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? தென் இந்த டுடே 0.32 சென்ட்ஸ் வந்ததுக்கு நரேஷன் என்னது கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்தியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், தென் பிரான்ஸ், ஸ்ரீலங்கா, தென் போலாண்ட். ஓகேங்களா? இதில் இந்தியா அண்ட் யுனைடெட் சர்வீஸில் வந்து பார்த்தாச்சுன்னா நமக்கு வந்து ஓவராலாக வந்திருக்கக்கூடிய டிராஃபிக் எல்லாமே 90%, 99% எல்லாமே இந்தியன் ஆடியன்ஸ் தான் இருக்காங்க. 15 கிளிக் நடந்திருக்கு. தெரியுதுங்களா தெளிவாக? ஸோ இந்தியாவிலேருந்து மட்டுமே நமக்கு 0.30 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் ஆனால் டுடேவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது? 0.32 சென்ட்ஸா? ஓகேவா? அப்போ இந்தியாவிலேருந்து 30 சென்ட்ஸ் வந்துருச்சுன்னா அப்போ அதர் கண்ட்ரியில் பார்த்தாச்சுன்னா இங்கே ஒரு சென்ட் தான் இருக்குது ப்ரோ. அப்படின்னா ஏன்னா நான் தான் சொன்னேன் ஸ்டார்டிங்கே, இது வந்து நைட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா எக்ஸாக்டாக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் நைட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போது 12 மணி ஆன உடனே நம்ம இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக டுடேவில் இந்த அமௌண்ட்டெல்லாம் எஸ்டேக்கு போயிடும். அதே போல் இந்த ஆட் யூனிட்டில் பாருங்கள், வேர்ட் ப்ரெஸ்ன்னு போட்டு ரெஸ்பான்சிவ் போட்டுருக்குன்னா தென் இதில் மேனுவல் ஆடுக்கு கிட்டத்தட்ட 200 இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு. ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகலை, அதாவது கிளிக்குன்றதே வரல. பட் ஆனால் இந்த இடத்து 0.02 சென்ட்ஸ் காட்டுது அப்படின்னும் போது இந்த அதாவது கிளிக்கு அப்டேட் ஆகாமல் இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு நைட்டு 12 மணிக்கு இப்போ ஆகிடுச்சா? இருங்க, இப்போ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணலாம். எப்போவுமே கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 மணி ஆனாலே நமக்கு எல்லாமே யூனிட் வந்து மாற ஆரம்பித்தோம். இப்போ தெரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்றது? ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டுடேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே அப்படியே எஸ்டிக்கு வந்துடுச்சா? தெரியுதுங்களா? ஸோ எஸ்டியில் இருந்த டாலர் 0.32 சென்ட்ஸ் டுடேவில் எஸ்டிக்கு வந்துடுச்சு. லாஸ்ட் 7 டேஸில் பாருங்கள் $1.8 சென்ட்ஸ். திஸ் மந்தில் $1.34 சென்ட்ஸ் அப்படியே இருக்கா? ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா $2.94 சென்ட்ஸு. கண்ட்ரிஸில் வந்து பாருங்கள் எல்லாமே டேட்டா காணாமல் போயிடுச்சு. ஆனால் டுடேவில் மட்டும் அப்படியே இருக்குன்னா அப்டேட்டு. ஓகேங்களா? ஸோ 12 மணி தான் ஆகுது. 12:05 எல்லாமே, அதாவது அந்த 5 மினிட்ஸ் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். தென் இந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். புரியுதுங்களா? ஸோ நமக்கு ஆடியன்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சுன்னா ஓவராலாக டெஸ்க்டாப் ஆடியன்ஸாக தான் இருக்காங்க. ஃபோனுன்னு பார்த்தாச்சுன்னா கம்மி தான். அதாவது என்னோடய வெப்சைட்டுக்கு டெஸ்க்டாப் ஆடியன்ஸ்னும் போது உங்களுக்கு எப்படி வராங்கன்றது நீங்கள் தான் பார்க்கணும். ஏன்னா கண்டென்ட் தான் மேட்ரு. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, பிரான்ஸ், யுனைட் ஸ்டேட்ஸ், அரபி, மலேசியா, தென் ஸ்ரீலங்கா, அதாவது யுனைட் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தாச்சுன்னா எந்த கண்ட்ரியில் அதிகமாக ரெவன்யூ வந்துருக்குறது அதையும் நீங்கள் பார்க்கல. அது இல்லாமல் நம்மளுடைய ரெவன்யூக்கான க்ரோத் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5, 7, 9 அப்படின்போது கொஞ்சம் கொஞ்சமாக புஷ்அப் ஆகிட்டே போகுதுன்றது பார்க்கலாம். ஓகேவா ப்ரோ? ஆக நீங்கள் இந்த வீடியோ வந்து என்ன தான் ப்ரோ சொல்ல வரீங்க அப்படின்னா நண்பா, என்ன சொல்ல வரேன்றதை விட்டுருங்க ஒரு பக்கம். ஒன் மோர் பேஜ் நான் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். அக்யூரேசி ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிட்டேன்.
தென் எஸ்டர்டேக்கு ரிப்போர்ட் மாற்றி காட்டுறேனே தெரியுதுங்களா? எஸ்டர்டேவும் அதே தான் இருக்குது, டுடேவும் அதே தான் இருக்குது. என்ன தெரியுதுங்களா? ஆனால் இங்கே பாருங்கள் கண்ட்ரீஸில் மட்டும் கரெக்டாக வருதா? டுடேவில் வரல. இதுதான் மேட்ரு. அதே போல் இங்கே எஸ்டர்டே வைக்கிறேன், வந்துடுச்சா? தென் டுடே வைக்கிறேன் டோனட்ஸில் மேனுவல் ஆட்ஸுக்கு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ இது போல் தான் நண்பா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்தந்த டைமுக்கு தான் அது வந்து ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? தென் உங்களுக்கு வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்கு இனிஷியலில் 1000 பேர் இல்லை 5000 பேர் வந்தால் கூட இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ரெவன்யூ வராது. புரிஞ்சுக்கங்க. இதுவே இந்தியாவிலேருந்து ஒரு 10,000 பேர் வர வச்சுட்டு நீங்கள் அமெரிக்கா, அதாவது எக்ஸாம்பிள் இதுதான் உண்மை. யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்குண்டா ஆஸ்திரேலியா, கனடா இது போல் டைம் கண்ட்ரி டார்கெட் பண்ணி நீ யூனிக்காக ஒர்க் பண்ணுற அப்படின்னும் போது 5 பேர் வந்து ஒரே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு $100 கிடச்சிரும். ஓகேவா? ஸோ பேஜ் சிடிஆர்ன்றது ரொம்ப வெறும் மஸ்ட்டு. 10க்கு மேலே போகக்கூடாதுன்றதால ஆர்கானிக் டிராஃபிக் எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலும் நமக்கு கவலை கிடையாது. ஓகேங்களா? ஸோ நமக்கான ஆடியன்ஸ் வந்து டே டு டேட்டில் கம்பல்சரி வரணும். இதுதான் நம்மளுடைய ரோலாக தவிர அப்போ அதுக்கான வழியை நம்ம செய்யணும். சரிங்களா? ஸோ நீங்களுமே வந்து இனிஷியலில் வந்து ரெவன்யூக்காக உள்ளே வராதிங்க. ஏன்னா வந்து மாதம் மொத்தம் நான் ஏர்ன் பண்ணது வெறும் $3க்கும் கம்மியானும் போது நீங்களே அந்த ஒர்க் பண்ணுவீங்களா? அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா? இதுதான் என்னுடைய கொஸ்டினாக இருக்குது இப்போது. புரியுதுங்களா? ஸோ இனிஷியலில் வந்து கற்றுக்கணும். ஒரு ஆடியன்ஸ் இப்போ எனக்கு வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 2000 பேர் வராங்கன்னா, நான் டிசம்பர் 1ஆம் வீடியோ போடும்போது எனக்கு வெப்சைட்டுக்கு கிட்டத்தட்ட 250 பேர் வந்துட்டு இருந்தாங்க. 1.5 மாதத்தில் 2000 பேர் வராங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 போஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறேன் இன்றைக்கி ரேஞ்சுக்கு. புரியுதுங்களா? அப்படின்னும் போது நைட்டும் மகளும் நான் வேலை செய்கிறேன்னா எனக்கு அடுத்துக்கான ஆடியன்ஸ் வராங்க, அதுக்கான ரிசல்ட் நான் பார்த்துட்ருக்கேன். பட் ஆனால் அப்படி இருந்துமே ரெவன்யூ வரல அப்படின்னும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலுமே பட் நான் என்றைக்கு டைம் கட்டி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறேனோ அன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க, என்னடா இவருக்கு மட்டும் இவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங் நமக்கான ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு அதுக்கான கீவேர்ட்ஸில் ஃபர்தராக கண்டென்ட் ரைட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? தென் வெப்சைட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் வேணும், கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், பேக்லிங்க் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ், தென் வெப்சைட் ஆட்சன்ஸ் சப்போர்ட் ஆன சர்வீஸ், அதுபோல் A to Z எல்லா சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தென் என்னால் பேச முடியல நண்பா, ரொம்ப டயர்டாக இருக்கேன். டைம் 12 மணி ஆகிடுச்சு. ஒவ்வொரு நாள் நைட்டு அன்டைமில் தூங்குறதால ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப ஆகுது. உங்களுக்கு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். வெப்சைட் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது கால் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற எந்த சர்வீஸ் இருந்தாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.